தசாவதாரம் என்பது விஷ்ணுவின் 10 அவதாரங்கள். மகாவிஷ்ணு அவ்வப்போது பூலோக மக்களை காப்பதற்காக 10 அவதாரங்கள் எடுத்ததாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு கூறுகின்றன. மற்ற அவதாரம் மீன் அவதாரம் கடலில் ஒளிந்த அசுரனை அழிப்பதற்காக. கூர்ம அவதாரம் ஆமை அவதாரம் மந்தார மலையை தாங்கி பிடிப்பதற்காக. வராக அவதாரம் அசுரனை கொன்று பூமியை தன் கொம்பில் தாங்கியவர். நரசிம்ம அவதாரம் சிங்கத்தலையும் மனித உடலுமாக உருவத்தில் பிரகலாதனை காப்பாற்றியவர். வாமன அவதாரம் பிரகலாதனின் பேரன் ஆணவத்தை அடக்குவதற்காக குள்ளமான உருவ அவதாரம். பரசுராம அவதாரம் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்திய அவதாரம். ராம அவதாரம் ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகன் ஆனார். பலராம அவதாரம் கோகுலத்தில் விஷ்ணுவின் அம்சமாக தோன்றிய அவதாரம். கிருஷ்ண அவதாரம் கண்டவர் தன் மனதை கவரும் அழகுடன் அவதரித்தார். கல்கி அவதாரம் யுகத்தின் முடிவில் திருமால் எடுக்கும் அவதாரம்.